2 நாளாகமும் 20வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை எல்லாரும் 16, 17 வாசிக்கலாமா? ஆமென். 15 இருந்தே வாசிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 15 இருந்தே வாசிக்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் கீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் உங்களை நிற்க வைத்து உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் தரித்து நின்று ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் தரித்து நின்று ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறதை இந்த மாதம் உங்களுடைய கண்கள் காண போகிறது. நிறைய பேருடைய பார்வைக்கு என்ன நடக்கிறது என்கிற ஒரு கேள்வி உண்டாயிருக்கலாம். நிறைய பேருடைய பார்வைக்கு இவங்களுக்கு இது நடக்காது என்கிற ஒரு நிலைமை வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யும் ரட்சிப்பை உங்களுடைய கண்கள் இந்த மாதம் பார்க்க போகிறது. உங்க குடும்பத்திற்காக ஆண்டவர் செய்யும் ரட்சிப்பை இந்த மாதம் உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்திருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனை உங்களுக்கு நெருக்கமாய் வந்திருக்கிறதோ, வேதம் சொல்லுகிறது, இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே வாசித்துக்கும் போது தேவனுடைய மனுஷன் இந்த இடத்திலே 20வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம், இதற்கு பின்பு மோவாவின் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோட அம்மோனியருக்கும் அப்புறத்துள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலே இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எக்கேத்தியனாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, யோசபாத் என்கிற ஆண்டவருக்கு பயந்த ராஜா, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ராஜா. ஆனா அந்த ராஜாவிற்கு விரோதமாய் அந்த கடற்கரைக்கு அந்த பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ராஜாக்கள் லட்சக்கணக்கான படை வீரர்களோடு வருகிறார்கள். அப்பதான் சிலர் வந்து சொல்றாங்க யோசபாத்தை பார்த்து, ஐயா, உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் வருது, அது ஒரு மிகப்பெரிய கூட்டம், எங்களுக்கு பார்த்தா வந்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியல, அவர்கள் ரொம்ப பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை யோசபாத்துக்கு சொல்றாங்க. அப்போ யோசபாத் ரொம்ப பயப்படுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் யோசபாத்திற்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல, இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே பயப்படுத்துகிற ஒரு காரியம், எதிர்பாராத ஒரு காரியம், கர்த்தர் அதிலிருந்து அந்த மனுஷனை மீட்டெடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை கொடுப்பாரானால், இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தரித்து நின்று நெடுநாட்களாய் காத்திருக்கிற அந்த காரியத்தினுடைய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள்.
பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறோம் யுத்தத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் தரித்து நின்று ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவதை, ஆண்டவர் உங்களுக்காக மீட்டு தருவதை, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நம்புகிறவர்கள் கரங்களை மேல உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் அதற்கான மாதம். இந்த மாதம் நம்மை கர்த்தர் நிற்க வைத்து கர்த்தர் சொல்ற, நீ கொஞ்சம் பாரு, நீ வெயிட் பண்ணி பாரு, நீ ஜபத்தோட நின்னு பாரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய ரட்சிப்பு. இந்த வருஷம் ஆரம்பித்தது முதற்கொண்டு இத்தனை மாதங்களும் பார்க்காத ஒரு ரட்சிப்பை இந்த மாதம் நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. இந்த மாதம் ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை நிக்க பண்ணி, அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்கள் அந்த காரியத்தை பார்க்க போகிறது. உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிறது உங்க கண்கள் காண போகிறது. ஆமேன். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன். உங்களுடைய கணவனாருக்கு ஆண்டவர் செய்ய போகிறதை இந்த மாதம் கர்த்தர் உங்க கண்களுக்கு காண்பிக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். இந்த வசனத்தை குறித்து 1ஆம் தேதி காலையிலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். தொடர்ச்சியாக இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த யோசபாத் என்கிற மனுஷனுடைய ஒரே ஒரு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய யுத்தத்தை ஆண்டவர் செய்கிறார். சோ அந்த ஜெபத்திலே இருக்கிற 4 விதமான ரகசியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த யோசபாத் செய்த ஒரே ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஏராளமான இந்த கூட்டத்தின் நடுவே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் இவர்கள் 3 நாட்கள் கொள்ளையிட்டார்களாமா. அந்த ஏராளமான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டத்திலிருந்து அவர்கள் போட்டுட்டு வந்த நகை, அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள், அவர்கள் வைத்திருந்த மிருக ஜீவன்கள், இது எல்லாத்தையும் அவங்க எடுத்து பார்த்தா ஒரு நாள்ல முடியல. கிட்டத்தட்ட 3 நாட்கள் எடுக்க அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்துட்டே இருந்தாமா. அந்த அளவிற்கு இந்த ஒரே ஒரு ஜெபம் அவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறினது. ஆனால் இந்த யோசபாத்தை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது இவன் பயந்துட்டான், இவனுடைய இருதயத்திற்குள்ளே அது பயம் வந்துச்சு அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இவன் பயப்படுகிறதற்கு சாதாரணமான ஆள் இல்லை. நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஆமென் 17ஆம் அதிகாரத்திற்கு வாருங்களேன். 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதயாவிலேயே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் ஆமென் பட்டணங்களை கட்டினான். யூதாவின் பட்டணங்களிலே அவன் பெரியவனாய் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமின் பராக்கிரமசாலிகளான சேவகர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அடுத்த நீங்க 18வது வசனத்தை வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை, அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுத பாணிகள் 1,80,000 பேர் இருந்தார்கள். நீங்க 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால் ஃபர்ஸ்ட் அத்தனா 3 லட்சம் பேர் அவனுக்கு இருந்தாங்க. அப்படின்னா இந்த யோசபாத்துடைய அசிஸ்டன்ட் தான் அத்தனா, அவன் கையில 3 லட்சம். அடுத்ததாக யோகான் அப்படின்றவங்களுக்கு 2,80,000 பேர். அதற்கு பிறகு அமஸ்தியா அவனுடைய கையில 2 லட்சம் பேர். அப்புறம் எலியாத்தா அவனுடைய கையில 2 லட்சம் பேர். அப்புறம் யோசபாத் 1,80,000 பேர். கிட்டத்தட்ட 11,60,000 பேர் இவனுடைய கையில இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க. இந்த யோசபாத் ராஜாவிற்கு விரோதமாய் கடலுடைய அந்த பக்கத்திலிருந்து திரளான கூட்டம் கிளம்பி வருகிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தை பார்த்து ஒருத்தர் ரொம்ப சொல்றாரு, ஒரு திரளான கூட்டம் உங்களுக்கு விரோதமா வருது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது இந்த யோசபாத்தினுடைய கையிலே 11,60,000 பேர் இருக்காங்க. ஆனா இந்த 11,60,000 பேரையும் அவன் நம்பல. 11,60,000 பேரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் யுத்தத்தை கொடுத்து எல்லாருடைய கையிலையும் பட்டயத்தை கொடுத்து நம்ம கிளம்பலாம், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லாம இந்த யோசபாத் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா, நீங்க 20ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, சிலர்
யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எக்கேத்தியா ஆசோத்தோமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். நல்லா கவனிச்சுக்குங்க. 11,60,000 பேர் இருந்த போதிலும் தன்னுடைய படையை நம்பல, தன்னுடைய ஜனங்களை நம்பல, தன்னுடைய பட்டயங்களை நம்பல. அதற்கு விரோதமாய், அந்த ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்புகிறதற்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டான். கர்த்தரை தேடுகிறதற்கு தன்னுடைய ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உபவாசத்தை அறிவித்து, நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடுவோமா? நமக்கு விரோதமாக கடலுடைய அந்த பக்கத்திலிருந்து திரளான ஜனங்கள் வர்றாங்க, நமக்கு இப்ப வேற எந்த வழியும் தெரியல, நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடுவோம், நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடுவோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னா, சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, நம்ம என்ன நம்மிடத்துல இருக்குது, யார் நம்மிடத்துல இருக்கிறா, இந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு பார்க்காம, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலை வந்தாலும் முதல்ல உங்க மனசுல வர வேண்டியது என்னன்னா, நான் கர்த்தரை தேடுவேன், நான் கர்த்தரை தேடுவேன். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை எந்த மனிதன் தீர்த்து வைப்பான் என்று நினைக்க வேண்டாம். இவர்களா அப்படி அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் இந்த சூழ்நிலையிலே கர்த்தரை தேடுவார்களோ அவர்கள் இந்த யுத்தத்திலே வெற்றி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா இடத்திலையும் தன்னுடைய ஜனங்களுக்கு உபவாசத்தை அறிவித்து கர்த்தரை தேடுகிறதற்கு நேராய். நீங்க சில வசனங்களை வாசிக்கும் போது, பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரையிலையும் அந்த தேசத்திலே எல்லாரும் உபவாசம் இருந்தார்களாமா, எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த யுத்தத்திலே மகா பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தார். ஆமென். குடும்பமாய் கர்த்தரை தேடுகிற ஒரு மாதம் இந்த மாதம், எல்லாரும் குடும்பமாய் கைகோக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்காக, உயர்வுக்காக இப்பொழுது நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாசத்துல நீங்க குடும்பமா கைகோர்த்து நிக்கணும். அம்மா அப்பா பிள்ளைகளோட நீங்க கைகோர்த்து நிக்கணும். இந்த மாதம் கர்த்தரை தேடுகிற மாதம், இந்த மாதம் உபவாசத்தை அறிவிக்கிற மாதம். நான் நம்புகிறேன் இந்த மாதம் முடியும் போதே கர்த்தர் உங்களுக்காக செய்யும் மகா பெரிய ரட்சிப்பை உங்களுடைய கண்கள் காண போகிறது. இந்த மாதம் உங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். உங்கள் உபவாசங்களை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் இத்தனை பலவான்கள் தனக்கு இருந்தும் அவனுடைய மனதில் தோன்றின ஒன்றே ஒன்று என்னன்னா, கர்த்தரை நம்ம தேடுவோம், ஆண்டவரை நம்ம தேடுவோம். ஜெபத்துக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை, ஆராதனைக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை, ஆண்டவரை மிஞ்சி ஒன்றும் இல்லை. கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டதினாலே தேவன் காரியங்களை செய்து முடித்தார். இந்த யுத்தத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். இந்த யுத்தம் இந்த மாதத்திற்குள்ள முடிவுக்கு வரும். இனி ஒரு சமாதானமான காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த மாதத்தோட அந்த யுத்தத்தை கர்த்தர் முடித்து, வேதம் சொல்லுகிறது, இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றும் நீங்கள் காண போவது இல்லை. இந்த மாதம் கண்ட அந்த வியாதியை இனி என்றும் நீங்கள் காண போவது இல்லை. உங்களை மனநோவடித்த ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்களை மனதிற்கு கஷ்டப்படுத்தின அந்த காரியத்தை இனி தேடியும் காணாதிருக்கிற அளவிற்கு கர்த்தர் ஆமென் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போடுகிறதற்காய் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தரை தேடின போது, கர்த்தரை தேடின போது, கர்த்தரை தேடின போது ஹல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கர்த்தரை தேடுவோம். ஒரு துர்ச்செய்தியை உங்க காதுல கேட்ட உடனே நீங்க எடுக்க வேண்டிய முதல் முடிவு என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை தேடுவேன். ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை கேட்கும் போது நான் கர்த்தரை தேடுவேன். உடனே உங்க மனசுல என்ன ஞாபகம் வரணும்னா, வேற எதுவும் ஞாபகம் வரக்கூடாது, கர்த்தரை மட்டுமே ஞாபகம் வரணும். ஏன்னா அவர் செஞ்சாதான் யுத்தத்திற்கு பெரிய வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜனங்களை எல்லாம் கர்த்தரை தேடுகிறதற்கு இன்ட்ரெஸ்ட் படுத்தின இந்த தேவனுடைய மனுஷன்
இந்த மனுஷன் பர்சனலா தனியா வந்து அவர் ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வேதத்துல வந்து நிறைய பேருடைய ஜெபம் வந்து ரொம்ப வேல்யூவான ஜெபம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல பெரிய பெரிய அட்ராக்டிவான இல்ல ஆண்டவரை கவர்ந்தெழுத்த ஒரு மனுஷனுடைய ஜெபம் என்னன்னா யாபேசுடைய ஜெபம். யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அப்படின்னு ஜெபம், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து. பாத்தீங்கன்னா அந்த ஜெபம் முடிக்கிறதற்கு முன்னாடியே அந்த மனுஷனுக்கு உடனே ஒரு மிகப்பெரிய பதில் வருகிறது. அதே போல ராஜாவா இருந்த தாவீதுனுடைய மகனாகிய சாலோமன் ஒரு ஜெபத்தை பண்றாரு. அந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் நீ கேட்கிறது அல்ல கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே போல தாவீது தான் பாவம் செய்த ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவனுக்கு இறங்கி பாவத்தை மன்னிச்சு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இப்படியே அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, அவள் தேவ சமூகத்துல ஜெபம் பண்றாங்க, கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அப்படியே வேதத்துல வந்து ரொம்ப அட்ராக்டிவ், ஆண்டவரை தன்னுடைய பக்கமாய் இழுத்த அநேக ஜெபங்கள் இருக்கிறது. ஆனா அந்த ஜெபத்துல எல்லாம் இந்த யோசபாத் என்கிற இந்த ராஜாவுடைய ஜெபம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. அவ்வளவுதான், அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை இன்னும் அவன் சந்திக்கல. அந்த பிரச்சனையினுடைய வலிமையை குறித்து நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா பெரிய பிரச்சனை உங்களுக்கு நேரா வந்துட்டு இருக்குது, பக்கத்துல வந்துருச்சு, நீங்க என்ன பண்ண போறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜெப தூபத்தை ஏறெடுக்க அந்த பிரச்சனையை அங்கேயே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி அந்த பிரச்சனையை அங்கேயே முடிச்சு போட்டு இவனை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க மட்டும் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நான் நம்புறேன் இந்த ஜெபத்தை நம்ம எல்லாருமே செய்ய போகிறோம். இந்த ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் நம்மை காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை நிக்க வச்சு, கர்த்தர் உங்களை பார்க்க வச்சு, உங்க கண்ணுக்கு முன்னாடி எதிரி விழுகிறத நீங்க பாப்பீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறத நீங்க பாப்பீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இனி எதிரி இல்லை என்கிற அந்த சூழ்நிலை கர்த்தர் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த யோசபாத்தினுடைய ஜெபத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். முதலாவதாக இந்த 20ஆம் அதிகாரத்தினுடைய எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 20ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் நம்ம வந்து 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்தின் முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்க கூடாது. இன்னொரு விஷயம் கூட 6வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசபாத் வந்து தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக நின்று முதல்ல அவருடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறார் அப்படின்னா, ஆமென், வல்லமையும் பராக்கிரமும் உம்மிடத்திலே இருக்கிறது, ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீர் அல்லவோ தேவன், நீ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமை பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இவருடைய ஜெபத்திலே முதலாவது கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, எதிரியை விட, எதிரி வைத்திருக்கிற பட்டயத்தை விட, ஏராளமான இந்த கூட்டத்தை விட, என்னை மிரட்டுகிற இந்த கூட்டத்தை விட எனக்கு ஒருவரை தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். இந்த பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். இந்த சூழ்நிலையை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். தேவரீ ராஜ்யங்களை ஆளுகிறவர், வல்லமையும் பராக்கிரமும் உம்முடைய கரத்திலேயே இருக்கிறது, ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதலிலே
ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தினுடைய ஆரம்பம் என்ன? நீங்க ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீர்களா? ஒரு போராட்டத்திற்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னா, அந்த பிரச்சனையினுடைய பெரிய காரியத்தை குறித்து பேசக்கூடாது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கு, ஆண்டவரே இந்த மனுஷன் எவ்வளவு பெருசா இருக்கிறான், இந்த வியாதி இப்படி இருக்குது, இப்படி டெஸ்ட் பண்றாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் சொல்றத காட்டிலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய ஜெபத்துல முதல் அம்சம் எதுவா இருக்கும்னா, ஆமென், தேவரீர் நீ ராஜ்யங்களை ஆளுகிறவர், ஆமென், வல்லமையும் பராக்கிரமும் உம்முடைய கரத்திலே இருக்கிறது, ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது, என் கர்த்தர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நான் நம்புகிறேன் இந்த மாசத்துல நீங்க ஜெபிக்க வேண்டியது எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் தேவையை காட்டிலும் நீர் பெரியவர், என் பலவீனத்தை காட்டிலும் நீர் பெரியவர், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இந்த மனிதர்களை காட்டிலும் நீர் பெரியவர், ஆமென், எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை காட்டிலும் நீர் பெரியவர், டாக்டர்களை காட்டிலும் அவர் பெரியவர், ஆமென், வக்கீல்களை காட்டிலும் அவர் பெரியவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லலாம், ஆமென், நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய சூழ்நிலையை காட்டிலும் அவர் பெரியவர், மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை காட்டிலும் அவர் பெரியவர், என்னுடைய தலையெழுத்தை காட்டிலும் அவர் பெரியவர், என் தலைமேல் இருக்கிற சாபத்தை காட்டிலும், ஆமென், நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பெரியவர். சொல்லுங்க, அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆண்டவருக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு இந்த சூழ்நிலை ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு இந்த தேவை ஒரு பெரிய விஷயம் அல்ல. என் கர்த்தர் எல்லாவற்றை விட பெரிய தேவன். ஆமென். எத்தனை பேர் நீங்க ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா. எல்லாருமே மனப்பூர்வமா என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, வல்லமையும் பராக்கிரமும் உம்முடைய கரத்திலேயே இருக்கிறது, ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீர் அல்லவோ தேவன், நீர் அல்லவோ தேவன். நீர் யாரை ஆளுகிறவர் என்றால், நீர் ஜாதிகளை ஆளுகிறவர். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லும் போதே நீங்க எல்லாரும் உங்க முன்னாடி உங்க பிரச்சனையை கொண்டு வாங்க. உங்க பிரச்சனையை கொண்டு வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என் பிரச்சனையை விட நீங்க பெரியவர் தானே ஏசப்பா, என் பிரச்சனையை விட நீங்க பெரியவர் தானே ஏசப்பா, என் சூழ்நிலையை விட நீங்க பெரியவர் தானே ஏசப்பா, என்னுடைய குறைவை விட நீங்க பெரியவர் தானே ஏசப்பா. ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனையை விட இயேசு பெரியவர். அம்மா, ஐயா, நீங்க இப்போ கர்த்தர் உங்களுக்கு தெளிவா பேசுறாரு. நீங்க அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசா பாக்குறீங்க, நீங்க அந்த வியாதியை ரொம்ப பெருசா பாக்குறீங்க, உங்க மனசு முழுக்க அதனால பயத்தினால நிரம்பி இருக்கிறது. ஆனால் இங்கே பெரியவர் ஒருவர் உண்டு, அவர் யோனாவிலும் பெரியவர், ஆமென், அவர் சாமுவேலிலும் சாலோமோனிலும் பெரியவர், அவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு, அவர் பெரியவர், பெரியவர். நல்ல கரங்களை தட்டி பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. நான் வேலூர்ல ஊழியத்திற்காக போகும்போது ஒரு சிஸ்டர் வந்து ஒரு அழகான சாட்சி சொன்னார்கள். 8 வருஷமாக அவர்களுக்கு குழந்தை இல்லை, ஆனா ஆண்டவர் இப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அப்ப அவங்க சொன்னாங்க, இதற்கு முன்னாடி ஒரு டைம் நீங்க வேலூருக்கு வரும்போது தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும் வந்துச்சு அப்படின்ற ஒரு வசனத்தை வந்து திருமணமாகாத ஒரு பிள்ளை வந்து எழுதினாங்க. அவங்க 1000 டைம் எழுதுறதுக்குள்ள கர்த்தர் நினைச்சு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தினார் என்ற சாட்சியை சொன்னீங்க. உடனே நானும் போகும்போதே ஒரு பெரிய டைரி வாங்கிட்டு போய் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்திருக்கிற நேரமும் வந்துச்சு அப்படின்னு நான் எழுத ஆரம்பிச்சேன். நான் எழுத ஆரம்பிச்ச கொஞ்ச நாளிலே 8 வருஷமாய் தடையாயிருந்த அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. அதனால எல்லாரும் கையை உயர்த்தி, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீர் அல்லவோ ஜாதிகளையும் ராஜ்யங்களையும் ஆளுகிறவர். இந்த வசனத்தை அப்படியே சொல்லி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க முடியாது. என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய் பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது, செய்வனை எதிர்த்து நிற்க முடியாது, சாபம் எதிர்த்து நிற்க முடியாது, சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எதிர்த்து நிற்க முடியாது. சொல்ல 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 என்னுடைய தொழிலுக்கு விரோதமாய், என்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீர் ஜாதிகளை எல்லாம் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே ஆமென் வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது, ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா.
சோ யோசபாத் அவருடைய ஜெபத்தினுடைய முதல் ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, என் ஜெபத்துல என்னுடைய சூழ்நிலையை விட ஏராளமான இந்த கூட்டத்தை விட யார் பெரியவர்னா கர்த்தர் பெரியவர். மறந்துடாதீங்க. எப்ப நீங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணாலும் உடனே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுமா? பெரியவர்ப்பா நீங்க பெரியவர்ப்பா, நீங்க இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர்ப்பா, 7 மடங்கு அக்கினி சூளையை காட்டிலும் நீங்க பெரியவர்ப்பா. ஆமென். கட்சிக்கிற சிங்கத்தை காட்டிலும் நீங்க பெரியவரப்பா. செங்கடலை காட்டிலும் நீங்க பெரியவரப்பா. பார்வோனுடைய சேனையை காட்டிலும் நீங்க பெரியவரப்பா. நீங்க 35 வருஷம், 38 வருஷம், 18 வருஷம், இப்படி வருஷ கணக்கா இருக்கிற பிரச்சனையை விட இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக அவருடைய ஜெபத்துல இருக்கிற இரண்டாவது காரியத்தை குறித்து 7வது வசனத்துல வாசிக்கலாமா? ஆமென். 7வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா அப்படின்னா, இரண்டாவதாக இந்த யோசபாத் தனக்கு விரோதமாய் அவ்வளோ பெரிய திரளான கூட்டம் வரும்போது அவர் என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் உங்களை பெரியவர் அப்படின்னு நான் ஆராதிச்சிட்டேன். ரெண்டாவது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆபிரகாமுக்கு எங்களுடைய பிதாக்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய அற்புதத்தை நீங்க செஞ்சீங்கல்ல, அவர்களுக்கு விரோதமாய் பெரிய ராஜாக்கள் எழும்பினார்கள். ஆனா அந்த ராஜாக்களை எல்லாம் துரத்தி விட்டு எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கல்ல, அப்படி எங்களுடைய பிதாக்களுக்கு இந்த காரியத்தை நீங்க செய்வீரானால் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ராஜ்யங்களை நீங்க ஜனங்களை துரத்தி விட்டு அவர்களை கர்த்தர் நிறுத்துவீரானால் எனக்கு செய்வது உமக்கு லேசான காரியம். அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் ஈசாக்குக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் யோசேப்புக்கு மட்டும் தேவன் அல்ல, அந்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு செய்ததை கர்த்தர் எனக்கு செய்வார், ஈசாக்குக்கு செய்ததை கர்த்தர் எங்களுக்கு செய்வார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் என்னென்ன செய்தாரோ அந்த காரியத்தை எனக்கும் அவர் செய்வார். காரணம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆமென் அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்துல இரண்டாவது இருக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணும் போது ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் அந்த தகப்பனாருக்கு செய்தீரே, நீர் அவர்களுக்கு செய்தீரே. நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எத்தனை சாட்சிகள், இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, நீங்க அதை பார்த்து விசுவாசிக்கணும், நீங்க அதை பார்த்து நம்பணும். கர்த்தர் அவர்களுக்கு செய்தது உண்மையானால் எனக்கும் செய்ய அவர் வல்லவர் என்று நீங்க ஆணையிட்டு ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் உங்க அப்பாவுக்கு செஞ்ச அதே தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி இன்னொருத்தருக்கு கர்த்தர் செஞ்ச அதே தேவன் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த சபை ஆரம்பித்த காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே, இத்தனை சாட்சிகளையும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு செய்வாரானால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தார், அவர்களுக்கு செங்கடல் இரண்டாக பிரிந்தது. எனக்காகவும் ஆண்டவர் செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 2005 2006 இப்போ 2026 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள். எனக்கு அப்படியே இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக
2006வது வருஷம் இருந்த அந்த பழைய சர்ச்சில் ஒரு சின்ன சர்ச், அந்த சர்ச்சில் வந்து ஒரு டேபிள் போட்டு அந்த இடத்துல தான் நான் பைபிள் தியானிப்பேன். அப்ப அந்த இடத்துல அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு வாக்குமேன் என் கையில இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் நம்ம செல்போன்ல நம்ம பாட்டு செய்தி எல்லாம் கேட்கிறோம். ஆனா அன்னைக்கு வந்து இந்த கேசட் வாங்கி வாக்குமேனுக்குள்ள நம்ம போட்டு அதை வந்து நம்ம செய்தியா கேட்கலாம். அது ஒண்ணு இன்னைக்கும் மறக்காம என்னுடைய வீட்டுல நான் அதை பாதுகாப்பா நான் அதை வச்சிருக்கிறேன். அப்போ அந்த செய்தியில அந்த டைம்ல வந்து சென்னையில இருக்கிற ஒரு போதகர் வந்து அவர்கள் வந்து செய்தி வெளியிட்டார்கள். பாஸ்டர் வந்து தாமஸ் ராஜ் அவர்கள் வந்து அப்பொழுது வந்து கேசட் வழியாக அவங்க வந்து செய்தி வெளியிடுவாங்க. அந்த கேசட்டை வாங்கி நம்ம உள்ள போட்டு அதை வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம். அது வந்து நல்லா இருக்கும். அப்போ வந்து அந்த நாட்களில் வந்து 2006வது வருஷம் அந்த டேபிள்ல அந்த வாக்மேன்ல அந்த கேசட்டை போட்டு என்னுடைய காதுல இயர்போன் வச்சு கேட்டுட்டே இருக்கிறேன். அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து என்ன அறியாமலே ரொம்ப அழுக வந்துட்டே இருக்குது. அப்ப அவர் ஒரு டெஸ்டிமனி, ஒரு சாட்சியை சொல்றாரு. இந்த மாதிரி அவருடைய திருச்சபைக்கு அவர் இடம் வாங்கின காரியத்தை குறித்து பேசுறாரு. அப்ப பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய இடத்துக்காக நான் வந்து எதிர்பார்த்தேன், ஒரு லோனுக்காக எதிர்பார்த்தேன். அப்ப அந்த லோன் எனக்கு சரியா கிடைக்கல. அப்ப வந்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது சரியா ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டிமனியை அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. சொல்ல 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 எனக்கும் வந்து என்ன தோணுதுன்னா, அப்படியே அழுது ஜெபம் பண்ணும்போது அவர்கள் எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணாரோ அந்த காரியத்தை என் மனசுல நினைக்கிறேன். ஆண்டவரே, நானும் இந்த சூழ்நிலையில தான் இருக்கிறேன். இப்ப நானும் ஒரு முடவனா தான் இருக்கிறேன். இந்த ஊழியக்காரரை நம்ப முடியுமானால், இந்த ஊழியக்காரருக்கு இவ்வளவு பெரிய சாட்சியை நீங்க சொல்ல வைக்க முடியுமானால் எனக்கு சொல்ல வைக்க முடியாதா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது அவர்களுக்கு செய்த அதே ஆண்டவர் நமக்கும் செய்கிறதற்கு, எனக்கும் செய்கிறதற்கு, உங்களுக்கும் செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்வார், ஈசாக்குக்கு செய்தவர் எனக்கு செய்வார், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்தவர் எனக்கு செய்வார், ரூத்துக்கு செய்தவர் எனக்கு செய்வார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே எங்கள் பிதாக்களுக்கு நீர் செய்ததை, ஹல்லேலூயா, செய்ததை எனக்கும் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் எனக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒரு ஜெபம், பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம், திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு ஒரு பிரேயர். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அந்த பிரேயர்ல இருக்கிற பெரிய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏராளமான கூட்டத்தை விட ஒரு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். இந்த ஏராளமான இந்த பிரச்சனையை விட ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறேன். இயேசுவே, நீர் பெரியவன். என் ஜெபத்துல முதல்ல இருக்கிற சக்தி என்னன்னா, நான் நம்புறேன் நீங்க இந்த ஜெபத்தை செய்ய 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 அற்புதத்தை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. சோ நம்பர் 2, இரண்டாவது, இந்த ஜெபத்துல இருக்கிற பெரிய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, நீர் எங்களுடைய பிதாக்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில நடந்து வரும்போது அவர்களுக்கு செஞ்சீங்கல்ல, அவர்களுக்கு செஞ்ச தேவன் எனக்கும் செய்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அவர்களையும் என்னையும் நீ ஒரே மாதிரி தான் ஆண்டவரை பாக்குறீங்க, அவர்களுக்கு செஞ்சீங்க, எனக்கும் செய்வீங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ஜெபத்துல இருக்கிற பெரிய சாராம்சம் என்னன்னா, நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல, உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனுக்கும் இன்னொரு மார்க்கத்துல இருக்கிறவனுக்கும் வார்த்தைன்றது இல்லவே இல்லை. ஆனா நமக்கு தெரியும், நமக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக இந்த ஜெபத்துல இருக்கிற பெரிய வெற்றி, 20ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி, தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ண உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட்டார். 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யார் இதை சொல்றா? யார் இதை சொல்றா? எந்த யோசபாத்து? இவங்கிட்ட எவ்வளவு ஆள் இருக்காங்க சொல்லுங்க? 11,60,000 பேர் இருக்காங்க. 11,60,000 பேருக்கு லீடர்
ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியாது, ஆதலால் எங்கள் கண்கள் ஹல்லேலூயா. நான்காவதாக இந்த யோசபாத்தினுடைய ஜெபத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நிறைய தாளந்து இருக்கலாம், எனக்கு 11,60,000 பேர் எனக்கு பின்னாடி இருக்கலாம், ஆனா எனக்கு அதெல்லாம் பலன் இல்லை, என்னால் அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஜனத்தை நீங்க தான் கொடுத்தீங்க, இந்த வெற்றியை நீங்க தான் கொடுத்தீங்க. நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனையை மேற்கொண்டுட்டோம்னா, அடுத்த டைம் அதே பிரச்சனை வரும்போது ஏற்கனவே ஜெயிச்ச அந்த விஷயத்தை நம்ம எடுத்து அப்படிதான் நம்ம கொண்டு வருவோம். ஆனா இந்த யோசபாத் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றான் அப்படின்னா, என் நீதி எல்லாம் உங்களுக்கு முன்னாடி அழுக்கான கந்த, என் நீதி நியாயத்தை நான் சொல்ல விரும்பல, என்னுடைய பலத்தை நான் சொல்ல விரும்பல, நான் உபவாசம் இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் காணிக்க கொடுத்தேன், நான் இப்படி எல்லாம் ஆண்டவரை ஆராதிச்சேன், நான் இவ்வளவு நாள் உங்களை தேடினேன், இதெல்லாம் நினைச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னா, நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போகிற வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது, ஆகையால் இந்த பிரச்சனையில எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, எந்த வழியில எனக்கு போறதுன்னு தெரியல, என்னுடைய பழக்கம், என்னுடைய எண்ணம், என்னுடைய அனுபவம், இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் ஒண்ணு மட்டும் செய்யறேன், என்ன முழுசுமா உங்க சமூகத்துல என்ன பண்றேன்னா, சத்தமா சொல்லுங்க, என்ன சரண்டர் பண்றேன் ஆண்டவரே, என்ன முற்றிலுமாய் சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. நீங்க உங்க ஜெபத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், உங்க ஜெபத்துல இருக்க வேண்டிய 4வது பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஐ சரண்டர் ஆல். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன். நான் இதுல எதையும் சொல்ல விரும்பல, ஏன் இதை பண்ணுனீங்கன்ற கேள்வி நான் கேட்கல, நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத நான் கொண்டு வரல, நீங்க மறைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்கல, எதையுமே நான் கேட்கல. அதற்கு மாறாக இந்த பிரச்சனையில எனக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை, ஆதலால் எங்களுடைய கண்கள் யாரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றால் கர்த்தரையே. எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி யேசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உழைச்சேன், நான் ராத்திரி பகலா பாடுபட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க ஆண்டவரே இருக்கிறீங்க, நீங்க என்ன பாக்குறீங்களா இல்லையா, இதை விட நான் உங்களுக்கு என்ன ஆண்டவரே செய்யணும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நீதிகள் உங்களுடைய இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்கலாம், ஆனா அந்த நீதியை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு கைகளை உயர்த்தி, அப்பா நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போகிற வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது, அதனால ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஆண்டவரே, எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல், வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாறு போல் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை ஆண்டவரே எங்களுடைய கண்கள் கைகளை உயர்த்தி என்ன தாழ்த்துற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி தாழ்த்துற ஆண்டவரே. அவர் கெட்டவரா நான் நல்லவனா இது எதையுமே சொல்ல வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்க, என்ன நான் தாழ்த்துற ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்ல ஆண்டவரே, என்னுடைய பலன் ஒன்றும் இல்ல ஆண்டவரே, என்னுடைய திறமை ஒன்றும் இல்ல ஆண்டவரே, என்னுடைய படிப்பு ஒன்றும் இல்ல ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு என்னுடைய அனுபவம் ஒன்றும் இல்ல, இதுவரைக்கும் கொடுத்ததெல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க, இதுவரைக்கும் உயர்த்துறதெல்லாம் நீங்க தான் உயர்த்துறீங்க, அதனால என் கையில ஒண்ணுமே இல்ல, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு என் பலத்தினால் முடியாது, இயேசுவே உங்க கரத்தினால மட்டும்தான் முடியும், என்ன தாழ்த்துறப்பா, என்ன தாழ்த்துற ஆண்டவரே, என்ன தாழ்த்துற ஆண்டவரே, என்ன தாழ்த்துற ஆண்டவரே, என்ன தாழ்த்துற ஆண்டவரே. ஓ முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, செங்கடலிலும் ஜனம் இஸ்ரவேலுக்கு பாதை திறக்கவில்லையா, காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, கைய மேல தட்டி சொல்லு, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, எல்லாரும் கைகளை தட்டி இது பாட்டமா, என்ன நம்புங்கப்பா,
வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த முடிவான அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமே. 25, 26 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 20, 25வது 26வது. யோசபாத்தும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரையிலும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். ஆமென். இந்த 4 விதமான ஜபத்தை ஏறெடுத்து முடிச்ச உடனே பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தார் பாடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன் நம்ம எல்லாரும் இந்த மாசம் முடியும் போது எங்க ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்த போறாருன்னா பெராக்கா. அந்த இடத்துல கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள இது உங்களுக்கு நடக்க போகிறது. உங்களை இந்த இடத்திலிருந்து கர்த்தர் பெராக்காவுக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். நம்ம பெராக்காவுல நிற்க போகிறோம். அங்கே கர்த்தருக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். அங்க ஒரு துதியின் சத்தத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். இந்த நாவு ஆண்டவரை துதித்து பாட போகிறது. உங்கள் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் நாவு கர்த்தரை துதிக்க போகிறது. ஆமென். அழுத உங்களுடைய கண்கள் இனி ஆனந்த கண்ணீரை கர்த்தர் வடிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த நல்ல வாக்கு தத்தம். நீங்கள் நின்று கொண்டு இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் சொல்லுங்க, நீங்கள் அல்ல யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே. அதெல்லாம் உங்களை பார்த்து தான். நம்ம தான் யூதா ஜனங்கள், நம்ம தான் எருசலேமின் குடிகள். இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. ஆமென். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் தரித்து நின்று பட்டயமே எடுக்காம, யுத்தமே பண்ணாம, அங்க போகாம வெற்றி ஜெய ஸ்தம்பம் பெராக்கா. பெராக்கா கைகளை தட்டும் போதே அந்த பெராக்கா லாத்தான மரமா லோரலா சப்கமரோதர கிருப 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 பெருகட்டும் 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 பெருகட்டும். யூதா மனுஷரே, கம்ஃபர்ட் சர்ச் ஜனங்களே, சகல ஜனங்களே, சத்தத்தை கேட்டுக்கொண்ட சகல ஜனங்களே, இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். Thank you Holy Spirit. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். Thank you Jesus. ஆமென். யோசபாத்தினுடைய ஜெபம், ஒரே ஜெபம். அந்த இடத்தை விட்டு நீங்கிறதுக்கு முன்னாடி, வேற எந்த முயற்சியும் எடுக்கிறதுக்கு முன்னாடி, வேற எந்த பட்டயத்தையும் தூக்குறதுக்கு முன்னாடி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, பட்டயத்தை கையில எடுக்கல, யுத்தத்திற்கு ஆரம்பிக்கவே இல்லை. கொடியை மட்டும் கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, ஏத்து ஜெய சம்பத்தை. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். ஏராளமான கூட்டம் ஆப்போசிட்ல நிக்குது, எதுக்குமே ஆயத்தப்படல. ஒரு ஜெபம் முடிஞ்ச உடனே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்கிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரே நீர். சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. உங்களுடைய வீட்டுல நீங்க எப்பவும் பார்க்கிற இடத்துல, ஒருவேளை தூங்கி முழிச்சு ஒரு இடத்துல நீங்க பார்க்கும்போது நீங்க அதுல எழுதி, என் மேல எழுதுங்க, என் பிரச்சனையை விட அப்படின்னு மேல எழுதிட்டு கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாவற்றை காட்டிலும் என் இயேசு பெரியவர்.
பாஸ்டர் எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் பாஸ்டர், 1 கோடி ரூபாய் கடன். அதான் சிலர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிருக்காங்க, என்னன்னா எனக்கு ஒரே கடன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாம்மா எவ்வளவுதான் அப்படி கடன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா 1000 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளவு ரூபாய்? 1000 ரூபாய்க்கு அவ்வளோ அழுக. அப்படி அழுது ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்ணுங்க, கடன்காரன் என்ன சும்மாவே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு டென்ஷனா இருக்கு, டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1000 ரூபாய். அப்படியாம்மா 1000 ரூபாய் கடனா, சரி ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. அடுத்து ஒருத்தர் ஜெபம் பண்ண வருவாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, எனக்கும் ஒரே கடனா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு. சரி எவ்வளவுதான் கடன் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு 1 crore இருக்கும் பாஸ்டர், 1 கோடி ரூபாய் இருக்கும் பாஸ்டர். 1 கோடி ரூபாவா? அப்போ அவருக்கு அது பெருசு இல்ல, அது அவருக்கு. இந்த அம்மாவுக்கு இப்போ இது ரெண்டையும் விட்டுருங்க. ஏசப்பாட்ட போய் நீங்க நில்லுங்க, அவர்கிட்ட போய் நிற்கும் போது உங்க கடனை சொல்லுங்க. உங்க கடன்ல ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உங்க கடனை சொன்னா இவ்வளோ வச்சிருக்கியான்னு வாங்க. ஆனா அவர்கிட்ட போய் நின்னா இவ்வளவு தானடா வச்சிருக்கிற, ஏன்னா பூமிக்கும் வானத்திற்கும் சொந்தக்காரர் அவர். ஹalleluya. அவர் 10 மடங்கல்ல, அவர் 100 மடங்கல்ல, அவர் 1000 மடங்கல்ல, திரளாய் கணக்கு கடங்காததாய் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதனால நம்மளை வச்சு பார்க்கறத விட்டுட்டு யாரை வச்சு பார்ப்போம்னா அவரை வச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நோயினுடைய பெருமையான காரியத்தை பார்க்கறத விட அவரை பார்ப்போம், கடனுடைய பெருமையை பார்க்கறத விட அவரை பார்ப்போம். சோ அந்த லிஸ்ட்ல எழுதுங்க. எல்லாருமே உங்க வீட்டுல இன்னைக்கு தயவு செய்து இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு போய் உங்களுடைய பெட்ரூம்ல இதை எழுதி போடுங்க. என் பிரச்சனைகளை விட போட்டு ஃபர்ஸ்ட் கர்த்தர் பெரியவர். நம்பர் 2 அதுக்கு வசனம் ஆதாரத்தையும் அப்படியே கீழே எழுதிருங்க. அவர் ஜெபம் பண்ற ஜெபம், இந்த ஜெபமே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் அது. அதை ஃபுல்லா வாசிங்கன்னா நல்லா இருக்கும் அது. நம்பர் 2 ரெண்டாவது எனக்கு என்னுடைய பிதாக்களுக்கு செய்தவர், எங்க முன்னோர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார். நம்பர் 3 மூன்றாவது, நீ எழுதியிருக்கீங்கல்ல, உங்க வார்த்தை சொல்லுதில்ல, அது மாறாது. வானம் மாறலாம், பூமி மாறலாம், உங்க வார்த்தை மட்டும் ஒரு நாள் மாறவே மாறாது. நம்பர் 4 நாலாவதாக, எனக்கு அந்த எந்த விதத்திலும் என்னால செய்ய முடியாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன முழுக்க இன்னும் சோதனை வர தாழ்த்தி ஒன்னும் இல்ல. அங்க பிரச்சனைக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இங்கே ஜெபம் பண்ண என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி, அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையில் பிசகாதவர், சொன்னதை செய்து முடிக்கும் வரை என்னை கைவிடாத கர்த்தர். எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுவாண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவரப்பா. ஹalleluya. ஆமென். தகப்பனே, இறங்குவீராக தகப்பனே. பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார் பாஸ்டர். நான் தான் ரொம்ப சோர்ந்து போய் வந்தேன். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லாம நான் தான் பாஸ்டர் வந்தேன். இந்த ஏராளமான பிரச்சனைக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பலன் இல்லாம நான் தான் பாஸ்டர் வந்தேன். எனக்கு பலனே இல்லை. அந்த பிரச்சனையை பார்க்க எனக்கு பயமா இருக்குது. அந்த சூழ்நிலையை பார்க்க யோசபாத் எப்படி பயந்தாரோ அப்படிதான் நானும் பயந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படுற, நீ எதுக்கு அந்த ஏராளமான பிரச்சனையை பார்த்து பயப்பட? இல்ல, இந்த யுத்தத்தை நீ பண்ண போறதில்ல, இந்த யுத்தத்துல நீ ஒன்னும் செய்ய போறதில்ல, இந்த யுத்தத்துல நீ கையை தூக்க போறதில்ல, இந்த யுத்தத்துல நீ பணம் செலவு பண்ண போறதில்ல, இந்த யுத்தத்துல நீ எதுவுமே பண்ண போறதில்ல. இந்த யுத்தத்தை முழுக்க பண்றவர் உடன்படிக்கையின் தேவன். இந்த யுத்தத்தை முழுக்க பண்ண போகிறவர் அவர்தான். இதை முழுக்க செய்ய போறது அவர்தான். பிள்ளையினுடைய காரியத்தை முழுக்க செய்ய போறது அவர்தான். இந்த ட்ரீட்மெண்ட்ல செய்ய போறது முழுக்க பரம டாக்டர் ஆகிய அவர்தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு. அவர்தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு. இந்த காரியத்தை நடத்தி வைக்கிறவர் கர்த்தர் தான் நடத்தி வைக்க போறாரு. அவர்தான் முன்னாடி நிக்க போறாரு. இது உங்களுக்கு ஒண்ணும் அதுல ஒரு வேலையும் அவர் கொடுக்க மாட்டாரு. அவரே எல்லாத்தையும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை லட்சமாய் கோடிகளாய் பெருக பண்ணுங்க ஏசப்பா. எங்க பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா.
நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அந்த ஆசீர்வாதம் எங்க பிள்ளைங்க தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு புது வருமானத்திற்குள்ள ஒரு வழியை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க திறக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே.